வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். ஆமென். வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஆனம் இங்கு நடக்கணும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு இருக்குன்னு நல்லா சாப்பிட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறப்ப அவர் நம்ம இன்னும் அதிகமா வலுப்படுத்த போறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு 1 minute ஆண்டவரை எவ்வளவு தூரம் நம்ம praise the Lord சொல்லி வெல்கம் பண்ணு பாப்போமா. Praise Lord. Praise the Lord. Thank you Jesus. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Sit down. ஸோ எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். என்னடா பிரதர் திடீர்னு வந்தாரு, அலையிலையா சொன்னாரு, பாட்டு பாட சொன்னாரு, எந்திரிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு. நேற்று என்னடா பார்த்து ஒரு பிரதர் வந்தாரு, கச்சையும் கட்டிட்டு வந்துட்டு அவர் எக்ஸாம் நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாருன்ட்டு. சரியா பிரதர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நான் என்னோட விட்னஸை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது ஆண்டுடைய அனுமதி கொடுத்ததுனால மட்டும்தான் இது நடந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு பேசவெல்லாம் தெரியாது, ப்ரேயர் பண்ணவெல்லாம் தெரியாது, அவங்கள போலலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ ஆம் பிளைண்ட், ஜீரோ, கீழே ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு தெரியும், அது மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் நான் யார் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டதுக்கு பிறகு என்னோட சாட்சியை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராது, கழுத்து வலிக்காது, டயர்டாகாது, மனசு குழப்பமாக இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது. என்னுடைய சாட்சியை கேட்குறப்ப எல்லா நோயும் போயிடும், யாருக்கும் போர் அடிக்காது. என்ன எல்லாமே ஆண்டவர் ரிலீவ் பண்ணி தருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நீங்க வாலிப பையனா இருந்தாலும் சரி, எல்லாருடைய தேவைகளுக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்களோ அது இறை வார்த்தை வழியா ஆண்டவர் குணப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் மன உறுதியோடு ஊக்கம் கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் என்னோட கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால என்னோட பேர் பிரதர் ஜோஷ்வா டேவிட். நான் டிசைபிள்ஸ் ஆஃப் த டிவைன் சேவியர் காங்கிரிகேஷன்ல இருக்கேன், மைசூர்ல இருக்கு. அந்த சபை மக்களோட மக்களாக தான் இருக்கும். பெரிய ஸ்கூலு நிறுவனங்களாக இருக்காது, மக்களோட தான் இருக்கும். ஓகே, நான் இப்போ ஒரு பிரதராக இருக்கிறேன். இப்போ நான் ஒரு நல்ல ஆண்டவரோட இருக்கிறேன். ஆனால் நான் எப்படி இந்த பிரதராக வந்தேன் அதுதான் பெரிய இது. ஸோ நீங்களாம் இப்போ நிறைய பைபிள் இதெல்லாம் வாசிக்க, நான் என்னை ஆண்டவர் உங்கள்கிட்ட 3 காரியங்களை எனக்கு சொல்லியிருக்காரு. நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும், பரிசுத்தமாகணும், அதுக்கடுத்து இறைவார்த்தையை வாசிக்கணும், அப்புறம்தான் ஜெபிக்கிறதே சொன்னார். நம்ம நல்ல பாவத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்மளை பரிசுத்தப்படுத்தணும், அதுக்கடுத்தது நல்ல இறைவார்த்தையை வாசிக்கணும், அதுக்கடுத்தது ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நம்மளோட நிறைய காரியங்களை சொல்லி தருவார். ஓகே, ஆக்சுவலி நான் ஒரு கேத்தலிக், இது பிறந்த கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, பிறப்புலேயே இருந்த ஒரு கிறிஸ்டியன் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு 10,000 பேர். எனக்கு பிரதர் 40 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காரு, அதனால் நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன், நிறைய ஜம்ப் பண்ணி. 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேருமே இந்து மக்கள். அந்த ஊரில் யாரெல்லாம் நுழைய முடியாது, கிறிஸ்டினோ முஸ்லீமோ நுழைய முடியாது. எங்கள் வீட்டில் 4 குழந்தைங்க, நான் தான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு. எனக்கு அடுத்து 2 தம்பி, ஒரு தங்கச்சி. ரொம்ப ஐதீகமான இந்து குடும்பம், பயங்கரமாக இருக்கும். எங்கள் வீட்டு மாடத்துல எல்லாம் நுழையவே முடியாது, அங்கே எல்லாம் நான்வெஜ் எல்லாம்
தொடவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே கோயில்ல பூஜாரி வேலை செய்றவங்க, கோயில் கொடை கொடுக்கறவங்க. அவங்க பயங்கரமா ரொம்ப, அது எங்க தாத்தாலாம் பயங்கர பூசாரி. இன்னும் ஹிந்துவா தான் இருக்காங்க. என்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படி ஒரு குடும்பத்துல நான் பிறந்தேன். அப்போ எங்க வீட்ல எனக்கு படிப்பே வராது. ரொம்ப முட்டாள். நான் 9th எல்லாம் ஃபெயில், 10th இங்கிலீஷ்ல ஃபெயில். என்னோட சாட்சி நீங்க கவனமா கேட்டுட்டு வரணும். அப்போ உங்களுக்கு நிறைய இது நடக்கும், அற்புதம், நிறைய ஹீலிங் நடக்கும். அப்போ எனக்கு இது ஆண்டவரா சொல்லி கொடுத்த, உன் சாட்சியை கேட்குற யாருமே நிறைய இதுல இருந்து விடுதலையாகி வார்த்தையை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பயங்கர ஹிந்துஸ், கிறிஸ்தவ ஸ்மெல்லே கிடையாது. கிறிஸ்டின்ன்றதுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, ஆசைலாம் ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு கேத்தலிக் குடும்பம் எங்க ஊருக்கு வந்தாங்க. அவங்க ஊருக்குள்ள ஏத்துக்கலாங்கள, ஆனா அவங்க ஒரு கஷ்டத்துல வந்ததுனால ஊருக்கு ஒதுக்குப்புறம் ஒரு வீட்டுல குடி இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க. இன்ன வரைக்கும் எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, இப்படி ஒரு ப்ரேயர் பண்ற குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. 8 மணிக்கு முழங்கால் போட்டாங்கன்னா 9:30 வரைக்கும் அந்த வீட்டுல குடிக்கிறது கூட சாப்பாடு இருக்காது. ஆனா அவங்க முழங்கால் போட்டு ஜெபமாலை சொல்லி ப்ரேயர் முடிச்சு பைபிள் வாசிக்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் வாசிப்பாங்க. ஒவ்வொரு தான் வாசிச்சுட்டு தூங்குவாங்க. எங்க வீட்டுல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னதுன்னா, எனக்கு இப்போ என்னோட வாய்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹம், இது வரைக்கும் நான் என்னோட சாட்சி யார்கிட்டையுமே சொல்லலை. நான் பிரதர்கிட்ட மட்டும்தான் நானா கேட்டேன், நான் என் சாட்சியை சொல்லுவேன்னு சொல்லிட்டு முதலே கேட்டிருந்தேன். அப்போ ஹம், என்னுடைய குரல் இதெல்லாம் நல்லா இல்லை, இந்த குழந்தை வீட்டுக்கு சாபக்கேடு, இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணி, இந்த எங்களுக்குள்ள அடிச்சது தான் காயமெல்லாம் இருக்கும், உடம்பெல்லாம் சூடாக இருக்கும். கிணத்துல எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ ஒரு நாள் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறப்போ நான் என்ன நினைச்சிட்டு, இந்த வீட்டுல டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவாங்க சாயந்தரம், ஜெபமாலை எல்லாம் குடும்ப ஜெபமாலை. அதுல போய் போய் சும்மா அவங்க வாசல் முற்றத்துல உட்காருவேன். அப்போ அன்னைக்கு எனக்கு ரொம்ப டார்ச்சர்னா, இந்த சின்ன வயசுல நம்ம அப்பதான் ஓடி விளையாடுவோம், நிறைய என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு நினைப்போம். ஆனா அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே, இவ்வளவு கொடுமையில ஏன் வாழணும்? ஏன்னா நான் சனி ஞாயிறானா வேலைக்கு போயிடுவேன். கட்டட வேலைக்கு, கல்லு தூக்குற வேலைக்கு, கொத்து வேலை, எல்லா வேலைக்கும் போவேன். என்னுடைய சாட்சி லிவிங் சாட்சி, நிறைய சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் கண்ணுல பார்த்த சாட்சி. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டில் இனி நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரளிக்கோட்டையை பறித்து வீட்டில் வச்சுட்டு, இன்னைக்கோட கதையை முடிச்சிடணும், நாளைக்கு இருந்தாலும் நம்ம வாழக்கூடாது அப்படின்ட்டு, நம்ம ஏன் இந்த ஊரில் வாழணும், நம்ம இந்த பூமிக்கு பாரம், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு நான் பறித்து வீட்டில் வச்சுட்டு அவங்க வீட்டில் போய் ஜெபமாலைக்கு அவங்க உட்காந்துருக்காங்க, நான் போய் சும்மா உட்காந்துருக்கேன். அவங்க ஜெபமாலை சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு நேரம்லாம் நம்ம செத்து போயிடுவோம், நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிருவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறேன். நான் 13 வயசு எனக்கு, அழுதுட்டு இருக்கேன். ஜஸ்ட் 10th தான் ஃபெயில். அப்போ ஃபெயில் ஆகிட்டு அந்த 1 இயர் வீட்டில் இருப்போம். இப்போ தான் உடனே உடனே எழுத வைப்பாங்க. அப்போல்லாம் நம்ம வந்து 1 இயர் வெயிட் பண்ணுவோம் அரியர் எழுதி முடிச்சிட்டா. அப்போது அந்த வீட்டில் ஜெபமாலை சொல்லிட்டு இருக்காங்க, நான் அழுகிறேன். எனக்கு பயங்கரமான இடி மின்னல் சத்தம் கேட்குது, வானம் 2 திறக்குது, வானதூதர்கள் மேலேயும் கீழேயும் நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கேன், என்னால் முடியல, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல, நம்ம ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு இதோட. அப்போ ஒதுக்கப்பட்டது போல இருக்கு. அப்போ இந்த இடி மின்னல் சத்தம், பயங்கர இடி மின்னல் சத்தம். அப்போ அதில் வந்தோடனே மாதா குழந்தைய வச்சுட்டு என்னை இப்படி பிடிச்சு வந்தாங்க. அப்போ எனக்கு நம்பவே இல்லை, யாரு அவ்வளோ அழகு முகம், அழகு ஒளி. இப்போ நம்ம முன்னாடி ஒரு உருவம் வந்து நின்னா இப்படி இருக்கும், இப்படி கட்டி பிடிச்சிட்டு அந்த குழந்தைய வச்சு முத்தி வைக்கிறாங்க. எனக்கு, நான் அந்த அம்மாட்ட சொல்றேன், நீங்க யாரு, ஏன் என்னை வந்து இப்படி பிடிக்கிறீங்க? நான் யாருமே இல்லை, நான் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன், நான்லாம் நாளைக்கு செத்து அப்படி சாகக்கூடாது, நீ என்னுடைய மகனுடைய அன்பு சகோதரன். ம் நீ பாரு, என் பையனோட பாடுகளை காட்டிலும் உன் பாடுகள் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பைய பாடுகளை பாருங்கன்றாங்க. இந்த ஹாலுக்குள்ள வளர்ந்தோடனே எனக்கு இந்த சிலுவை, நான் இங்க இருந்திருக்கேன், நான் இந்த சிலுவையில் இப்பதான் சிலுவை, இந்த சிலுவையில ஆண்டோடைய உடலை நான் அப்படியே கண்ணார பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுல ரத்தம் எல்லாம் ஒழுகுது, ஆணி அரைஞ்சு அந்த சிலுவையில முள்முடி சூட்டி கையில சிலுவையெல்லாம் அரைஞ்சு குற்றுயிரும் கொலையுருமா அந்த சிலுவையில தொங்குறாரு. பயங்கர அரோகரமா இருக்கு. அந்த முகத்தை பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. இது என்னது, இந்த உடம்பு இவ்வளவு கொடுமைப்படுது. அப்ப அதுல இருந்து வந்த ஒரே வார்த்தை எஸ்ஐயா 1:5,
உன்னை நான் தாயின் கருவயிற்றிலிருந்து ஆசீர்வதிச்சிருக்கிறேன். நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நீ என் அன்பு சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவில இருந்து ரத்தம் பூரா என் தலையில இருந்து உடம்பு வரைக்கும் ஊத்துது. உடம்பு ஃபுல்லா ஊத்துது. எனக்கு அப்படியே உடம்புல தெரியுது. பயங்கரமா கொட்டுது ரத்தம். அப்போ எனக்கு ரொம்ப தாங்க முடியல. அவர் சொல்றாரு, இன்னையிலிருந்து உன் பாடுகள்லாம் போயிரும். நீ என்னோட அன்பு மகன், நீ எனக்கு சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி. நான் அதை போய் அப்புறம் அவன் வீட்டில் அப்படி மயக்கம் போட்டு விழுகவும் அவங்க தண்ணியெல்லாம் தெளிக்கும். அக்கா நான் இப்படி பார்த்தேன், எனக்கு இது பூரா நடந்துச்சுக்கா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னை உடனே அந்த வாரத்துல இது என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஆண்டோடைய தயாரிப்பு, மனிதர்கள் தயாரிப்பே இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஃபார்மேஷன். அப்போ அதுல போய் சாலக்குடியிலேருந்து ப்ரேயர் நடக்குது, கர்ஸ்மேட்டிக் ப்ரேயர் இப்படி நடத்துனாங்க. அந்த ப்ரேயரில் என்னைய போய் கூட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. 3 நாள் தெரியாமல் போயிட்டு வந்தேன். 3ஆவது நாள் உட்காந்துருக்கப்ப என்னை சுற்றி பயங்கர அக்னி. அது குரியகோஸ் சொல்றாரு, சுப்பையா என்ற ஒரு மகனை ஆண்டவர் தாயின் கருவயிற்றிலிருந்து ஆசீர்வச்சிருக்கேன்னு என் பேர் சுப்பையா. இன்னுமே சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இது சாக்கா இருந்துச்சு. எப்படி இவருக்கு தெரியும்? 10,000 பேர் இருக்காங்க அங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகனுக்கு பரிசுத்தாவி இப்ப ஊத்திட்டு இருக்குது, அவன் மேல வல்லமை ஊத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நானே அதை நம்பல. சிஸ்டர்ஸ்லாம் போய் சாட்சி சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்க இனிமே என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை முடிச்சுட்டு வர்ற மறுநாள் எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி காப்பாற்றவே முடியல. ஹாஸ்பிட்டலில், மதுரையில் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க. அப்போது நான் இந்த வீட்டில் போய் அழுகிறேன். அப்பா இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுகிறேன். அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை நீ. நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ பில்லி சுனியம்லாம் செய்கிறீங்களா? அவங்க பண்ணுற ஜபம் எனக்கு தெரியாது, அப்போல்லாம் அது நம்ம ஜபம்லாம் தெரியாது. பில்லி சுனியம் பண்ணுறீங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி எங்கள் அப்பாவை குணப்படுத்துங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி. அப்போ பங்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் அந்த கோயில் பூட்டியிருக்கு. சரின்னு சொல்லிட்டு சைடில் ஃபாதரை பார்க்க வரலன்னா, நான் மொத பார்த்தம்மா தான் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சிரிச்சுட்டு கூப்பிடுறாங்க. நான் போனேன். அம்மா அம்மா, நீங்க தானே அன்னைக்கு என்னை இது பண்ணீங்க, இப்போ பாருங்க எங்க அப்பா இப்படி இருக்கிறாரு, நீங்க காப்பாத்தப்பா. அவர் சொன்னாங்க, என்னுடைய மகனுடைய தோட்டத்துல நீ என்னையுமே அன்றளர்ந்த மலர் போல இருப்பியா, சாட்சி சொல்லுவியா? நான் கண்டிப்பா இருக்கேன். நெடுஞ்சான்கடையா விழுந்த அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், நான் கண்டிப்பா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எங்க அப்பாவுக்கு இன்ன வரைக்கும் ஒன்றும் ஆகலை. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க இன்னும் ஒண்ணுமே ஆகல. நீங்க நல்லா பாருங்க, இந்த 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 சைடுல, இந்த இதய சைடுல வெட்டி இருப்பாங்க, வெட்டி கத்தி எல்லாம் உள்ள போயிடுச்சு. இன்னுமே தெரியும், இந்த இதெல்லாம் பேத்து எடுத்திருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல, இறந்துருச்சுன்னு சொன்னதை. அப்ப நான் நம்பினேன், இது ஆண்டவருடைய வல்லமை. அன்னைக்கு நைட்டு நான் முழங்கால இருந்து ஜெபிச்சேன். அப்ப ஜெபிக்கிறப்போ எங்க எல்லாரும் பார்க்க ஒரு சின்ன வீடு இப்படி தூங்குறதுனால எந்திரிச்சு எந்திரிச்சு மாதா எனக்கு ஏதாவது எழுப்பி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏஞ்சல் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பேன். எனக்கு யாருமே கேட்டிகிசம் எதுவுமே சொல்லித்தரல, ஞானஸ்தானம் எதுவுமே சொல்லித்தரல. எனக்கு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா, விசுவாச பிரமாண மந்திரம் அவர்கள் எனக்கு இப்படி போர்டில் தெரியும், வரும். யாராவது என் முன்னாடி உட்காந்து அவங்கள பற்றி வெளிப்பாடு வரும். அப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இதை போய் அப்போ நான் 1 இயர் அங்கே பக்கத்தில் ஒரு கான்வென்ட்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன், கட்டட வேலைக்கு. நான் டெய்லி டைம் கிடைக்கிறப்பல அங்கே ஒரு கோயிலில் போய் உட்காருவேன். எனக்கு பின்னாடி ஒரு சிஸ்டர் என்னை தொட்டு கூப்பிட்டுட்டு, நீ எப்போ இந்த கோயிலுக்குள்ள வந்தாலும் 4 பேரை சேர்த்து சேர்த்து கூப்பிட்டுட்டு வர்ற, யாருன்னு சொல்லுன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு யாரையுமே தெரியாதுமா அப்படின்னு சொன்னேன். இல்லை 4 பேரை கூட்டிட்டு போறேன், நீ வான்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்து சுப்பீரியர்கிட்ட கூட்டு போறாங்க. அந்த சுப்பீரியர்கிட்ட போய் நான் உட்காந்துருக்கிறேன். அந்த சுப்பீரியர் என்னை கோயிலில் கூட்டு போறாங்க. அங்க போனா அந்த ஆல்டர்ல ரத்தமும் சதையும் துடிச்சு ஒழுகுது. உயிரோட உயிரோட ரத்தமும் சதையும் ஒழுகுது. நான் கத்துறேன், பிரைஸ் தி லார்ட். ரத்தமும் சதையும் ஒழுகுது ஒழுகுது, கத்துறேன் நான். அப்பதான் சிஸ்டர் சொன்னாங்க, இந்த பையனுக்கு என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு. அப்போ அந்த நேரம் அவங்க என்னை கோயிலில் கூட்டு போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னை பற்றி கொஞ்சம் சொல்லவும், அவங்க நிறைய ப்ரேயரில் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு நான் கேட்குறேன், எனக்கு ஞானஸ்தானம் தருவீங்களான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு என்னை கோயிலில் கூட்டு போய் ஞானஸ்தானம் புது நன்மையெல்லாம் வாங்கி வரேன். ஒன்றா கொடுத்தாங்க. வாங்கிட்டு ஊருக்கு வந்தேன். வீட்டுக்குள்ளே வந்தா ஒரு அண்டா நிறைய சாணியை கரைச்சு தலையில் ஊற்றி செருப்பு விளக்கு மாதிரிலாம் வச்சு அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டாங்க. அதோட கொண்டு போய் நான் சொன்னாலும் எனக்கு இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஜீசஸ்க்கு அவர் மாதாவுக்கு அருள் எறிந்த மாதிரி சொல்றதுல இருந்து அவரை சிலுவையில் அறையிற வரைக்கும் காட்சி வந்துக்கிட்டே இருக்குது. அவரு எப்படி மாதா சூசேப்பர் கூட்டிட்டு போறாரு, அவங்க எங்க பர்த்
இயேசு பிறக்கிறாரு. அப்புறம் அவர் எங்க சிலுவையில் தீர்ப்பிட போறாங்க, இதெல்லாம் எனக்கு காமிச்சிட்டே இருக்குது படமாவே. அப்புறம் என்னை கொண்டு போய் மாரியம்மன் கோயிலில் அடைச்சி வச்சாங்க 40 நாள். நான் செத்தாலும் இயேசுக்காக தான், திரும்பியே பார்க்க மாட்டேன். செத்தாலும் இயேசுக்காக தான், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என்னைய கொன்னே போட்டா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் எனக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்தாரு. ஏன்னா பிரதர் சொன்னல, ஃபெய்த்தில் வளரணும். இங்கே நிறைய வாலிப பிள்ளைங்களாம் இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய விசுவாசமும் என்னோடது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இதை கேட்ட பிறகு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லணும் பிரதர்கிட்ட. நீங்கள் எப்படி விசுவாசத்தில் வளர போகிறீங்க, எப்படி நம்ம வந்து இன்னும் ப்ரேயரில் நம்முடைய ஆண்டவரை எடுத்து செல்ல போகிறோம், அந்த இறை வார்த்தையை எடுத்து செல்ல உங்களுக்குள்ள எப்படி விசுவாசம் ஆண்டவர் விதைக்க போகிறாருன்றக்காக தான் இந்த சாட்சியே. சரின்னு சொல்லிட்டு கரைச்சி வச்சு நான் சொல்லிட்டேன், நான் செத்தாலும் இயேசுக்காக தான் சாவேன். அந்த பூசாரி பார்த்தாரு. 12 மணிக்கு அவருக்கு ஏதோ காட்சி கிடச்சிருக்குது, என்னை கட்டை அவிழ்த்து விட்டுட்டு நீ போயிடுன்ட்டார் கோயிலை விட்டு. அதை விட்டு நான் வெளியில் வந்தேன். எங்கே போனேனே எனக்கு தெரியாது. அப்புறம் நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்தப்போ ஒரு சிஸ்டர் என்னை கூப்பிட்டுட்டு வந்து, நீ வா, நீ யார் என்னன்னு கேட்டு என்னை விசாரித்து என்னை நேராக கொண்டு போய் சாலக்குடியில் விட்டுட்டாங்க. 1 இயர் சாலக்குடியில் ஃபோட்டோவில் தியான ஆசிரமத்தில் இருந்து ஃபாதர் எனக்கு அங்கே கொடுத்த வேலை, நீ எங்கேயுமே போகக்கூடாது, நற்கரணிலேருந்து மட்டும்தான் ஜெபிக்கணும், கெத்சமனியில் இதில் மட்டும் நீ ஜெபிச்சு ஆண்டவர் சொல்கிறத சொன்னால் போதும் அப்படி. நான் போவேன், காலையில் 5 மணிக்கு போவேன், 1 மணி வரைக்கும் இங்கே இருப்பேன், திரும்ப 2 மணிக்கு போவேன், 7 மணி வரைக்கும் நற்கரணில் இருப்பேன். அது மட்டும்தான் எனக்கு பெரிய சொத்து, ஜெபிச்சுட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் அங்கே வந்து நான் வெள்ளிக்கிழமை ஜெபிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு பையன், வாட்ட சாட்டமான பையன் வந்து உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த பையனுக்கு போய் நீ தலையில் என்ன செய்கிற, கையை வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ போய் வாயின்னு சொல்லி அந்த பையன்ட்ட போயிட்டு பிரைஸ்தலான்னு சொல்லி காட் பிளஸ்ஸையும் சிலுவை போட்டான். அந்த பையன் பிரைஸ்தலாடு ஹalleluya 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 ஹalleluyaன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கு புரியல, அவனுடைய கத்துறதை கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க கோயிலுக்குள்ளார. அப்போ ஃபாதர் வந்து என்ன ஜோஷுவனா, ஆண்டவர் அவன் மேலே கை வைக்க சொன்னார் ஃபாதர். அவன் கை வச்சா கத்துறான். அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த பையன் 22 வருஷமா வாயே பேச முடியாது, திக்குவாய், பேசவே முடியாது, திக்குவாய். ஆண்டவர், நீங்க நம்மளாம் சொல்றமே, நான்லாம் உண்மையிலே ஆண்டவரை நம்பிதான் வாழுவேன். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், ஏது செஞ்சார், நானும் ஆண்டவர்கிட்ட நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கேன், வாடா போடானெல்லாம் சொல்லுவேன் நான். என்கிட்ட ஒரு சிலுவை இருக்கு, எனக்கு ஆண்டவர் அது காட்சி, உயிரோட கிடந்த பாடி அந்த சிலுவை, அந்த போய் அந்த தாடியை வச்சு இழுத்து சண்டை போடுவேன் நான். ஆனா அப்ப அந்த பையன் பேசுறதை பார்த்துட்டு அவங்க அம்மா, இன்னும் அந்த பையன் இப்ப சவுதியில இருக்காங்க, சைமன், அவ்வளோ அழகா பேச ஆரம்பிச்ச, பேச்சே வராது வாயில, ஒரு வார்த்தை வரணும்னா எப்படி ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும் அந்த பையனுக்கு. ஆனால் இப்போ அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக அவ்வளோ நல்லா பேசினான். அப்புறம் ஃபாதர் சொன்னார், இது ஆண்டவர் உனக்கு செஞ்ச பெரிய அற்புதம், அப்புறம் நீ காலேஜ் படிக்க போகணும்னு சொன்னார். இப்போ காலேஜ் படிக்க போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அதுக்கு பணம் கிடையாது. அப்போ மொதல் என்னை திருச்சியில் ஒரு ஹோலி கிராஸ் ஃபாதர்ஸ், இந்த ஃபாதர்ஸ் இங்கே இருக்காங்க, அங்கே சமைக்கிறதுக்கு விட்டுருந்தாங்க. நான் சமையலுக்கு வேலைக்கு போயிருந்தேங்க. ஃபாதர்ஸ்க்கு சமைச்சு கொடுப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறப்ப எனக்கு மாதா சொல்லி கொடுத்தது, ஆண்டவரே இந்த காயை கட் பண்ணுறது போல் யாரோட வாழ்க்கையும் நிம்மதியெல்லாம் நம்ம கட் பண்ணாமல் இருக்கணும். அந்த கட் பண்ணி விடுற, பொறாமப்படுற, சண்டை இழுத்து விடுற ஆன்மாக்களுக்காக ஜெபம் சொல்ல சொல்லுவாங்க. அந்த கூட்டி தொடச்சோம்னாலும் இந்த இதை கூட்டி துடைக்கிறது போல நிறைய பாவங்களை கூட்டி தொடைங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் சொல்கிற சின்ன சின்ன ஜெபங்கள். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன சின்னத்தையும் ஜெபமாக்கும். குழம்ப கூட்டி வச்சா கூட நான் வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை கூட்டி வைக்கணும், அந்த மாதிரி கருவியாக இருக்கணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அங்கே ஒரு ஃபாதர், ஆரோக்கியசாமின்னு ஒரு ஃபாதர் இருந்தார். அந்த ஃபாதர் ரொம்பனா எனக்கு ஒன்றுமே, நான் போவேன், சமைச்சு வைப்பேன், நான் உட்காந்துருப்பேன். இப்போ அந்த ஃபாதருக்கு ரொம்ப ஒரு நாள் அழுதுட்டு வந்து டைனிங் டேபிள் பக்கம் நான் சொன்னேன், உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது போல், நீங்கள் வந்து இயேசுடைய அந்த பின்னாடி முதுகு எலும்புக்கு நவநாள் வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த முதுகலுக்கு நவநாள் வச்சு ஜெபம் பண்ணால் உங்களுக்கு குணமாயிடும். அவர் சொன்னால், இது யாருக்குமே தெரியாதே, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் இந்த நவநாள் வச்சு வேணா ஜெபிங்க ஃபாதர், உங்களுக்கு இது குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, அவர்கிட்ட சொல்ல சொன்னாரு, பச்சிலையோ மருந்தோ குணம் தராது. எனக்கு நிறைய தமிழ் வராது, என் தமிழ் கொஞ்சம் கஷ்டம், நான் நிறைய பேச்செல்லாம் பேசினதில்லை, அதனால புரியும்னு நினைக்கிறேன். அப்போ பச்சிலையோ மருந்தோ குணம் தராது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குணப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க பைபிள்ல வந்து சங்கீதத்தை எடுத்து 1ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிக்கணும். அந்த ஃபாதர் வாசிச்சாரு.
வாசிச்சுட்டு ஒரு 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 வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. பாய்ஸ் பிரைஸ்லார் சொல்லுங்க. ஏன்னா நீங்க யார்கிட்டனாலும் சந்தேகம் கேட்டுக்கலாம். ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அந்த ஃபாதர் தான் என்னையே கர்மாத்தூர் காலேஜுக்கு அனுப்புனார். அதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருச்சு, டைம் இருக்கு, டைம் இல்லை. நான் 99ல் கர்மாத்தூர் காலேஜுக்கு வந்தேன். 8 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் காலேஜ் நடக்கும். அதுக்கு மேலே 2 o'clock மேலே 5 o'clock நான் ஜெர்மானஸ் ஹோட்டலில் டேபிள் துடைக்கவும் டாய்லெட் கழுவவும் போவேன். அங்கே போயிட்டு 5:30க்கு ஒரு கான்வென்ட்ல பூசை பார்த்துட்டு 8 மணிக்கு ஹாஸ்டலுக்கு வந்துடுவேன் நான். ஏன்னா எனக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த வாலிப வயசில் நானே ஆண்டவர் எனக்கு லெட்டர் எழுதுற மாதிரிலாம் எழுதிக்கிடுவேன். எல்லாமே எனக்கு எந்த எந்த டேலண்ட்டும் கிடையாது. பாடுறது, ஆடுறது, பேசுறது, எந்த டேலண்ட்டுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு எப்படியும் ஒரு 600 மெடலாவது அவார்டாவது வாங்கியிருப்பேன். டிஃப்ரெண்ட் டான்ஸு, ட்ராமா எல்லாத்துலேயுமே. அஹ் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் என்னை உயர்த்து. அப்போ கர்மாத்தூர்ல படிச்சுட்டு இருக்கப்ப அந்த காலேஜில் வேலை செஞ்சுட்டு வர்றப்போ அங்கே ஒரு ஃபாதர் பூசைக்கு வருவார். அப்போ அவர் நான் சொன்னேன், நீங்கள் தலையில் தொப்பி வச்சுட்டு 10 ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போறீங்க குச்சியை வச்சுன்னு. அவர் சிரிச்சுட்டே போயிட்டார். திரும்ப 2வது நாள் சொன்னேன், 3வது நாளும் சொன்னேன். அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. ஒரு ஒரு 2 மாதம் கழிச்சு எங்கள் பிரின்சிபல் ரூமுக்கு வந்தார். வந்துட்டு எங்கள் பிரின்சிபல் அனௌன்ஸ் பண்ணார், சுப்பையா பிரின்சிபல் ரூமுக்கு வரணும்ன்ட்டு. காலேஜ் பிஏ படிக்கிற வரைக்கும் சுப்பையா நேம் தான் இருந்துச்சு. வரணும் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். போனோம், பிரின்சிபல் இருக்காங்க. நம்ப மாட்டீங்க, எனக்கு பயத்தில் கைகாலெல்லாம் நடுங்கி ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயம். ஏன்னா என்னமோ தப்பா சொல்லிட்டோமோ பனிஷ் பண்ணிடுவாங்கன்னு. அந்த ஃபாதர் கட்டி பிடிச்சி, ஆண்டவர் உனக்கு நிறைய காட்சி வரம் கொடுத்துருக்காரு, நான் பிஷப்பா எலெக்ட் ஆயிருக்கேன் பாளையங்கோட்டைக்கு, அதை தான் உனக்கு காட்டி கொடுத்துருக்கேன். அந்த பிஷப் தான் இன்ன வரைக்கும் என் கூட பயணம் பண்றாரு, எனக்கு நிறைய எல்லா சூழ்நிலையிலுமே. அப்புறம் அதுக்கு பிறகு நான் பிஏ முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரஜினிகாந்த் எல்லார்ட்டையுமே நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். கரகம், ஒயில், கோலு, கும்மி, டெல்லி வரைக்கும் போய் என்னை ஆண்டவர் ஆட வச்சார். அப்போ அங்கே உள்ள பிரின்சிபல் கேட்டார், ஜோஷ்வா உனக்கு யார்கிட்டையுமே பேச மாட்டேற, எந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் ஏதோ படிக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா, இவங்கெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கேன். இப்போ நான் அன்னைக்கு நைட் ஆண்டர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு காமிச்சு கொடுத்தாரு, நீ கூனாவோ குருடாவோ நொண்டியாவோ ஊமையாவோ பிறக்கல, ஆண்டவரை முகமுகமா தரிசிக்க உனக்கு அழகான கண்களும், அவருடைய வார்த்தையை கேட்க காதுகளும், அவரை பத்தி புகழ்ந்துரைக்க உதடுகளும், அவருடைய ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்க கைகளும், அவருடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க கால்களும் உனக்கு கொடுத்திருக்கிறார். யூ ஆர் த பெஸ்ட் கிரியேஷன் ஆஃப் த காட். கடவுளுடைய சிறந்த படைப்பு. அதனால நீ என் அன்பு மகன், நீ கவலைப்படாத. ஆண்டவர் அணைச்சு முத்தம் கொடுப்பாரு. நான் எதுனாலும் போய் கோயிலில் உட்காந்து தான் அழுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்குலாம் அம்மா அப்பா பெரிய பேக்ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். நான் ஒண்ணுமே இல்லாத தரையில கிடந்த இணைய இன்னும் தூக்கி எடுத்திருக்காரு. அப்புறம் நான் பிஏ முடிச்ச பிறகு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் போய் வெளியிலையும் வேலை செய்ய முடியாது, நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் சொன்னாங்க பிஷப்பை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நானாக தான் எனக்கு காமிச்சேன். பிஷப்ட அப்பாயின்மெண்ட்ல எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற பிஷப் அப்போ ஆக்சிலரி பிஷப். நான் நேராக பிஷப் ரூம்லேயே போயிட்டேன். போய் ஆண்டவரே, எனக்கு பிஎட் படிக்க ஆசை, எனக்கு பணம் காசு வேண்டாம், எனக்கு வேலை கொடுங்க, நான் செய்கிறேன்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிஷப் இப்படி உட்காந்துருக்க, முன்னாடி 3 சிஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த சிஸ்டர்கிட்ட பிஷப் சிஸ்டரை பார்க்குறாங்க, என்னையும் பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் எலிசபெத் இந்த பையனை கூட்டு போறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் தேவைப்பட்டிருக்கு, அவங்க சோசியல் சர்வீஸ் சென்டருக்கு அவங்க பிஷப்ட கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ உடனே என்னை அனுப்புனாங்க. நான் போயிட்டேன். ஃபேட்டிமா காலேஜில் 1 இயர் நான் அங்கே சோசியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிறப்பந்தான் ஒரு பையனுக்கு வயிற்றுல ஃபுல்லாகவே குடல் அழுகிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீ இயேசுடைய அந்த குடல்கள் பூராத்துக்கும் அவர் ஒட்டி போயிருக்கும், தண்ணி குடிக்காம சிலுவையில் நடந்து போயிருந்தப்ப அந்த ஒட்டி இருக்கும், அதுக்கு ஒப்பு கொடுத்து நீ நவநல் வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மா அதை ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த பையன் இருக்கான், ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை, ரொம்ப அற்புதமா இருக்கிறோம். அப்போ அங்க படிச்சுட்டு இருக்கிறப்பந்தான் நான் அதுக்கடுத்து ஆண்டவர் என்னை நிறைய வழி நடத்தினாரு. டபுள் எம்ஏ, எம்எஸ்டபிள், எம்ஃபில், பிஎட். பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், எம்ஃபில், பிஎட் முடிச்சு வச்சார் ஆண்டவர்.
எந்த உதவியும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டேன். நீங்க கை தட்டுறது எனக்கு பிடிக்கல, ஆனா ஒரு பிரைஸ் லார்ட் சொன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா சொன்னா எனக்கு எனக்கு நிறைய எனக்கு பப்ளிக்கே பிடிக்காது, கை தட்டுறதும் எனக்கு பிடிக்காது. ஆண்டவர் மகிமைப்படுத்தினாலே போதும். ஏன்னா இது எனக்கு ஆண்டவர் போட்ட பிச்சை. நான் ஒன்றும் தெரியாத ஒரு குப்பையில் கிடந்த இணைய, ஒரு ஒதுக்கப்பட்ட இணைய, மேபி ஐ கேன் பிகம் ஏ டிரான்ஸ்ஜெண்டர் எப்படியோ வந்திருக்கிற இணைய ஆண்டவர் இவ்வளோ தூரம் தூக்கி பயன்படுத்துறாருன்னா அது அவரும் போட்ட பிச்சை மட்டும்தான் சொல்லுவேன். அதனால் அவரை புகழ்றதா நல்லது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்படி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்களும் நிறைய கனவோடு வந்திருக்கீங்க, நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க, நிறைய பேர் மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க, முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, போராடிட்டு இருக்கிறீங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்க, குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம கஷ்டப்படுறீங்க, அப்பா அம்மாவோட பேச முடியாம கஷ்டப்படுறீங்க. அதனால ஆண்டவரை புகழுங்க. இந்த நேரத்துல நீங்க போறப்ப வெறுமையா உங்களை அனுப்பவே மாட்டாரு, உங்களை நிறைவா அனுப்புவார். நீங்க நினைச்சது நிறைவேற்றி அனுப்புவார் அத்தகைய தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கை ஓங்கவே மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2-3 பேர் கை தூக்கவே மாட்டேது. பிரைஸ் தி லார்ட். நான் அப்போ அங்கே முடிச்சதுக்கு பிறகு நான் பிஎட் படிக்க எனக்கு ஆசை, எனக்கு கிடைக்கல. அப்போ நீங்கள் பாளையங்கோட்டையில் சென்ட் இக்னேசியஸ் பிஎட் காலேஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, விமென்ஸ் காலேஜ். அந்த காலேஜில் அந்த சிஸ்டர் எனக்கு சமைக்கிற வேலை கொடுத்தாங்க. நான் போய் 1 இயர் அங்கே சமைச்சிட்டு இருப்பேன். 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 100 பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், பிஎட் பிள்ளைங்களுக்கு. காலையில் இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சுட்டு மதியானம் சமைக்கணும். நைட்டில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பைபிள் வாசிட்டு அங்கே ஒரு மாதா கெபி இருக்கும், ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் அங்கே ஒரு வெளிநாட்டு மதர் இருந்தாங்க, டெல்ஃபின்னு ஒரு மதர் ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. அந்த மதர் ஒரு நாள் என்னை சொன்னாங்க, ஜோஷ்வா நான் நாகர்கோயிலுக்கு போகிறேன், மிளகு முடுக்கு போகிறேன், நான் வர 2 மணி ஆகிடும், நீ கேட்டை திறந்து வைக்கணும்னாங்க. சரி மதர்ன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருந்தேன். அவங்க வந்திருக்காங்க, எனக்கும் தெரியாது. காலையில் 3:30க்கு அவங்க என்னை தட்டி கூப்பிடுறாங்க, கையை தட்டி. நான் திரும்பி பார்க்குறேன், இவங்க காலை பிடிச்சி அழுதுட்டு இருந்தேன். மதர் சாரி, நீங்கள் 2 மணிக்கு கேட்டது என்னை இங்கே தான் உட்காந்துருந்தேன் மதர், நான் எப்படி என்னாச்சுன்னே எனக்கு தெரியல. அப்போ அவங்க சிரிச்சுட்டு என்னை கட்டி பிடிச்சி, அன்னைக்கு தான் 4 மாதம் கழிச்சு என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன், 6 ஏஞ்சல்ஸ் உங்களோட நிற்கிறாங்க, எனக்கு ஒரு செகண்ட் கூட என்னால் நிற்க முடியாது, ஏன்னா என்னை ஹிப் போனே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்ட்டாங்க, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னு இருக்காங்க, அவ்வளோ பெயின். ஆனால் நான் 2 மணிக்கு 1.5 மணி நேரம் இங்கே நின்றுருக்கிறேன், எனக்கு ஒரு பெயின் கூட வரலை, எனக்கு அவ்வளோ க்யூராக இருக்குது, ஹீலிங்காக இருக்குது. ஒரு வெளிநாட்டு மதர் சொல்கிறாங்க எங்கிட்ட, டெல்ஃபின் அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த மதர் என்னை பற்றி யாருன்னு என்கொயரி பண்ணாங்க, நீ யாரு என்னன்னு. அப்போ என்னை பற்றி நான் நிறைய இது ஜம்ப் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் டைம். ஸோ அப்போ யாரு என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொல்லவும் அவங்க சொன்னாங்க, உடனே நான் பிஎட் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சென்ட் சேவியர்ஸ் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட சொன்னேன். நீங்களாம் வேலை கிடைக்கல, எனக்கு உடனே படிப்பு கிடைக்கல அப்படி கவலைப்படாதீங்க. நான் 2002 பிஏ முடித்தேன், 2006 தான் எனக்கு பிஎட் கிடச்சிச்சு. அதுக்கான ரீசனை சொல்கிறேன், ஏன் ஆண்டவர் காலம் தாழ்த்தினாருன்ட்டு. அப்போது அவங்க காலேஜில் போய் அப்ளிகேஷன் போட, அந்த ஃபாதர், இது ஒரு வாட்ச்மேன் பையன், இவனுக்கெல்லாம் யார் சீட்டு கொடுப்பாங்க, இவனுக்கு படிப்பும் வராது, கூட்டு போங்க மதர்ன்ட்டார். ஆனால் மதர் சொன்னாங்க, அந்த பையனுக்கு சீட்டு கொடுங்க. சீட்டு வாங்கிட்டு அந்த காலேஜில் நான் படித்தேன். கஷ்டப்பட்டு தான் மதர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பிஎட் சீட்டு கிடைக்கிறப்ப அவன்கிட்ட முழங்கால் போட்டு கேட்குறேன். அவர் சொன்னார், சிரிச்சாரு. ஏன்னா அவரை நான் நிறைய அடித்து ஊசியை வச்செல்லாம் குத்தி வச்சேன், என்னை காயமாக இருக்கு, எனக்கு பிஎட் கிடைக்கலேன்னு மன்னிப்பு கேட்டு அழுகிறப்போ அவர் சொன்னார், இந்த 4 வருஷம் உனக்கு 2002 சீட் கிடைச்சா கண்டிப்பாக உனக்கு ஃபீஸ் கட்ட ஆள் இல்லை, உன்னை படிக்க வைக்க உதவி கிடையாது. அப்போ நான் உன்னை தயார் பண்ணினேன், இந்த காலேஜில் உன்னை வேலை பார்த்து. இந்த மதர் தான் எல்லா பணமும் எனக்கு கட்டினாங்க, 20,000 ஃபுல் நோட்டு கட்டினாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாம் ஒரு ரீசன் வச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ ஆண்டவர் எதுனாலுமே நமக்கு பெஸ்ட்டாக தருவார். அவர் லேட்டாக தந்தாலும் லேட்டஸ்ட்டாக தருவார். அது ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு தராமே இருக்க மாட்டார், தரலைனாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது நமக்கு தராதுக்கு லேட் ஆகிறதுக்கும், இல்லை ஒன்றுலேருந்து நம்மளை வெளியில் அனுப்புகிறாங்க, நம்மளே வெளியில் வர்றோம், வேறு ஏதோ இல்லை போக முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் ஆண்டவர் வைக்காமல் நம்மளை வெளியில் ஏற்றவே மாட்டார், ஏற்றவே மாட்டார். என் வாழ்க்கையெல்லாம் பார்த்தேன். அப்போது அந்த காலேஜில் அந்த ஃபாதர் வேண்டான்னு என்னை ஒதுக்கி தள்ளி ரொம்ப திட்டுவார், என்னை என்கரேஜே பண்ண மாட்டார். நான் தான் இன்னைக்கு போனாலும் அதில் என் பேர் இருக்கும், சுப்பையான்னு, கோல்டு மெடல், காலேஜ் ஃபஸ்ட்டு. அதில் எப்படி 70 சர்டிஃபிகேட்ஸாவது வாங்கியிருப்பேன்.
தூத்துக்குடியில் விஓசி காலேஜ், கிங்ஃபிஷர்ஸ் காலேஜஸ்லாம் டேலண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்பீச், பேசவே தெரியாது ஊமை திக்குவாய் மாதிரி இருந்தேன்னு பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், டான்ஸில் செகண்ட் ப்ரைஸ், ஆக்டிவிட்டீஸில் தேர்ட் ப்ரைஸ், மனப்பாடம் பண்ணி பைபிள் வேர்ட்ஸ் ஒப்பிக்கிற கிங்ஃபிஷர்ஸ் காலேஜ் நாகர்கோயிலில் இருக்குது, ஃப்ரான்சிஸ் காலேஜ். ஸோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்னை அவ்வளோ ப்ரைஸஸ் வாங்க வச்சார். இது கடவுளால் மட்டும்தான் முடியும். 9th ஃபெயிலு, 10th ஃபெயில் ஆனா நான், இங்கிலீஷே வராத நான் இன்னைக்கு இங்கிலீஷ் டீச்சர். 15 வருஷமா இங்கிலீஷ் டீச்சர், 15 வருஷமா ஏபிசிடியே தெரியாத பசங்களுக்கு தான் 10th எடுக்கிறேன். 15 வருஷமா சென்டம் ரிசல்ட். நீங்க இங்க யார்கிட்டனாலும் கேட்கலாம். ஏன்னா நான் நம்புறது ஆண்டவரை மட்டும்தான், வார்த்தையை மட்டும்தான். எனக்கு பைபிள் வேர்ட்ஸா பிரதர்ஸ் மாதிரி சொல்ல தெரியல. ஆனா ஒருவேளை நான் பிரதர்கிட்ட ட்ரைனிங் கேட்பேன். அப்போ ஆனா ஆண்டவர் என்னோட பேசினது மட்டும்தான், ஆண்டோடைய பராமரிப்பு மட்டும்தான் எனக்கு. சரி, பிஎட் முடிச்சாச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. பிஷப்கிட்ட போய் கேட்குறேன், உன் படிப்பு முடிஞ்சிச்சு, நீ கிளம்பி போ, எங்கேயாவது இருப்பான் அப்படின்னாங்க. நான் நேராக ஒரு கட்டப்பையில் ஒரு பேண்ட்டும் ஒரு சட்டை ஒரு இதை எடுத்துட்டு சேலம் குழந்தையஸ் கோயிலேருந்து குழந்தையஸ் கோயிலில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபாதர் என்னை கூப்பிட்டு வந்து, நீ என்னென்ன அப்போ நீ வா, நீ என்கிட்ட கொஞ்ச நாள் கிச்சனில் வேலை பாரு. அதுக்கு பிறகு குழந்தையஸ் கோயிலில் அந்த ஃபாதர்கிட்ட கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த ஃபாதரை பார்க்க ஒரு பிரதர் வந்தாங்க, மான்ஃபுட் பிரதர். அப்போ அவர் டேபிளில் உட்காந்துக்காரு. பிரதர், உங்கள் ஹார்ட் எல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கிட்னி 2 ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு போகிறீங்க, குணமாகலன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஏசுனுடைய திருஹிருதயத்துக்கும் ஏசுடைய 2 சிறுநீரகங்களுக்கும் நீங்கள் 9 வெள்ளிக்கிழமை நவநாள் வச்சு ஜெபம் பண்ணுங்க, அது கம்ப்ளீட்டாக குணமாயிடும். அவருக்கு மார்ட்டின், நீ எது இவன்ட்ட சொன்னியான்னு கேட்டேன். நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிரதர், உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்கிறேன். அவர் கரெக்டாக 29 நாள் கழிச்சு வந்தார். அவருக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ பெங்களூரில் தான் இருக்காங்க, எந்த நோயுமே கிடையாது, குணமாயிருக்கு. ஆனால் சொன்னது மட்டும், இயேசுவின் தூய திரு ரத்தமே என்னை கழுவும், என்னை ஆசீர்வதியும், என்னை குணப்படுத்தும். ஆண்டுடைய அந்த திரு ரத்தத்தையும் திரு வார்த்தையும் நம்ம உடம்புக்குள்ள பிறப்ப நமக்கு குணமாக்கும். அந்த பிரதர் தான் என்னை எங்க கூட்டு வந்தார் ஏற்காடுக்கு. இங்கே வர்றப்போ ஒரு மஞ்ச பையன் பிடிச்சிட்டு, இந்த கார்மேல் கான்வெண்ட் இந்த பக்கத்தில் இருக்குது, இந்த சிஸ்டர்ஸ் கான்வெண்ட் அடைபட்ட வாழ்வு, அவங்க வெளியிலேயே வரமாட்டாங்க. இங்கே நான் 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். இந்த கான்வெண்ட்டில் வந்தோடனே சிஸ்டர்ஸ் என்னை, இங்கே ஒரு வாட்ச்மேன் ரூம் இருக்குது, அந்த வாட்ச்மேன் ரூம் முன்னாடி இருக்கும், அந்த ரூமில் ஒரு சின்ன 6 சாக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மதர் சொன்னாங்க, 6 சாக்கு உனக்கு கொடுத்து படுக்க, 6 அரிசி சாக்கு, 3 சாக்கு படுத்துக்கிறணும், 3 சாக்கு போத்திக்கிறணும் இந்த குளிரில். அவ்வளவுதான். அந்த வீட்டில் ஒண்ணுமே இருக்காது, சும்மா குடிசை. குடிசை இப்போ கொஞ்சம் தகரம் படுக்க குடிசையா இருக்கும். இது கண்ணுல நீங்க பார்க்கலாம் இந்த சாட்சி. ஆண்டவர் என்னை எப்படிலாம் வழி நடத்தி இருக்கிறாருன்றத. அப்போ இந்த இதுல இருந்துட்டு நான் முழங்கால் போட்டு வேண்டினேன். அப்போ ஆண்டவர் எத்தனையோ நாள் வீடுகள் இல்லாம கண்டிப்பா இந்த மாதிரி தான் படுத்திருந்திருப்பார். அவர் மக்களோட எங்கெல்லாம் படுத்திருந்திருக்கிறார் இல்லையா. அப்போ நான் அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேங்க. 2008 எனக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூல், மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் போஸ்ட் கொடுத்தார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி நிறைய பிஷப்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ வந்து சபையில் சேரு, இல்லை ஃபாதர் ஆகிடு, பிரதர் ஆகிடு, உனக்கு இவ்வளோ கிஃப்ட் இருக்குது இல்லையா, நீ வந்து டெவலப் பண்ணணும். இங்கே பிஷப் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு, என்னை கேட்டாங்க. இப்போ நான் ஆண்டோட்ட கேட்குறப்போ ஆண்டவர் எனக்கு 2 காட்சி காமிச்சார். தாமரை இலையும் தாமரை பூவும். தாமரை இலை தண்ணிக்குள்ளே இருந்தால் ஒட்டவே ஒட்டாது. தாமரை பூ பாருங்க சகதியில தான் இருக்கும், ஆனால் அதுக்குன்னு ஒரு தனி மலர் இருக்குல்ல. அதனால நீ வந்து குடும்பத்தோட, ஏழைகளோட, மக்களோட, துன்பப்படுறவங்களோட, வேதனைப்படுறவங்களோட வாழு, ஆனா நீ ஆண்டவருக்குரிய பிள்ளைன்றத காமி அப்படின்னு சொன்னதுனால தான் நான் மக்களா இங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்க எல்லாம் 64 கிராமம் நடந்து போவேன். அப்ப 2 பாஸ்டர்ஸ் என்னை வந்து அந்த நம்ம கத்தோலிக்க திருச்செந்து வர பார்த்தேன். நானு அப்பதான் எனக்கு முத ஆண்டவர் பைபிளை பத்தி காமிச்சார். திருச்சபையில் இருக்கிற திருவெளிப்பாடு வந்து நிறைய, அந்த 2 பாஸ்டர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. 2 பேருமே கேத்தலிக்ல வந்து கன்வெர்ட் ஆகி அவங்க ஞானஸ்தானம் வாங்கி புது நன்மையெல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில இல்லாதது எதுவுமே இல்லை, மறை உண்மைகள். பிரதர்ஸ் இப்போ அதை நல்லா ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்க, கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இவங்கள்ட்ட ஜாயின் பண்ண விரும்புகிறேன். யூஸ்வலாக நான் யார்ட்டையும் போக மாட்டேன். ஏன்னா நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாத அற்புதங்கள், அதிசயங்கள், சேக்ரமெண்ட் வேற எதுலையுமே கிடையாது. அதில் எல்லாமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து பிற சபைகளுக்கு போகிறோம் அப்படி எல்லாம் போகாதீங்க. நீங்கள் பைபிளை உட்காந்து நீங்கள் படிங்க, நம்ம கத்தோலிக்க பைபிள்லேயே படிங்க. அதில் நிறைய மறை உண்மைகள் இருக்குது. இன்னைக்கு 37 இந்து பிள்ளைங்க ஞானஸ்தானம் வாங்கி 4 இந்து பிள்ளைங்க ஃபாதராக இருக்காங்க.
அப்ப ஆண்டவர் வந்து அவ்வளவு தூரம் நம்மளை வழி நடத்துற தேவனை நம்பி நான் இங்க ஒண்ணுமே இல்லாம தான் வந்தேன். ஆண்டவர் பாருங்க, அதுக்கு பிறகு எனக்கு நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட போனதே இல்லை. 2013 எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபாதர் ஜெபாஸ்டின் பேசுறேன், நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க ஃபாதர்ன்றேன். அப்போ அவர் நிறைய நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. அப்போ அவர் எனக்கு ஒருத்தரை பார்த்தா ஆண்டவர் காட்சி. அது வெள்ளிக்கிழமைலாம் எனக்கு நான் யார்கிட்டையும் மூச்சு கூட விடாம பேசவே மாட்டேன். வெள்ளிக்கிழமை எனக்கு அவ்வளோ தரிசனம் வரும். ஆண்டுடைய காயங்களை பார்ப்பேன். அன்னைக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறப்ப நிறைய ஹீலிங் நடக்கும். அப்போது அந்த ஃபாதர் ஃபோன் பண்ணுறார் ஃப்ரைடே. அப்போ அவர் சொன்னார், எங்கள் தம்பிக்கு உடம்பு ஃபுல்லாக நரம்பு கேன்சர், குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சொன்னேன், ஃபாதர் ஆண்டுடைய அந்த நான் யாருக்கு நோய் இருந்தாலும் ஆண்டுடைய உடலை தான் தியானம் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அவருடைய உடம்புலயே நமக்கு அருமருந்து இருக்குது. அந்த இது தியானிக்கிறப்ப, அந்த வழியை தியானிக்கிறப்ப நமக்கு ஆண்டுடைய திரு நரம்புகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னா அவரு யூ ஆர் ஸ்டூபிட், போன வை, என்ன சொல்றேன்னு வச்சுட்டாரு. 3 மாசம் கழிச்சு, இங்கே தான் எங்கள் ஸ்கூல் இருக்குது, நான் ஹெச்எம் ரூமில் கையெழுத்து போட்டுட்டு வெளியில் வரேன் அட்டெண்டன்ஸில். எங்கள் ஹெச்எம் தான் இவர் தான் ஜோஷ்வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் நான் சபையில் சேரலை. ஜோஷ்வா அந்த ஃபாதர் எந்திரிச்சு முழங்கால் போட்டு அழுகிறாரு. இப்போ சொன்னாரு, ஃபாதர் எனக்கு யார் என்னன்னு தெரியல, எதுவும் பிரச்சனை எழுப்புனா ஐ எம் ஃபாதர் ஜெபாசின், ஒன்னுக்கு கால் ஃப்ரம் அமெரிக்கா. இப்போ எங்க தம்பிக்கு ஒரு இதுவுமே இல்லை, ரிப்போர்ட்டை காமிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒண்ணுமே கிடையாது, கம்ப்ளீட்டா குணமா இருந்திருக்கு. அந்த ஃபாதர் தான் என்னை 2014 அமெரிக்கா கூட்டு போனார். ஐ ஹவ் ட்ராவல்டு ஒரு 21 கண்ட்ரிஸாக தான் ஆண்டவர் என்னை கூட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்காக போனேன், எப்படி போனேன், எங்கே போனேன், எங்கேயாவது ஒரு ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, யாருமே முகமே தெரியாது. யாராவது கில்பர்ட் பிரதர்லாம் நான் நினைச்சு கூட பார்த்து, அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சாட்சி எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. எங்காவது ஆண்டவர் என்னை வச்சு பழக வைப்பாரு. ஏன்னா நான் நம்பி இருக்கிறது ஆண்டவரையும் ஆண்டோடைய வார்த்தைகளை மட்டுமே தான். அவரை மட்டும்தான் தியானம் பண்ணுவேன். அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்புவேன். நான் புனிதரெல்லாம் கிடையாது, எனக்குன்னு பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்கள், ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் இருக்கிற பாவிகளை தான் நான் ரட்சிக்க வந்தேன், நீதிமான்களே எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். பாவியுடைய ஜெபம் தான் நிறைய கேட்கப்படும் சொல்றாரு. அதே மாதிரி இளைஞருடைய ஜெபத்தை ஆண்டவர் நிறைய கேட்பாராம். ஏன்னா பவுலோ எல்லாத்தையும் அழைச்சா இருப்பாரு, சீமோன், ராயப்பர் எல்லாத்தையும் ஆண்டவர் வாலிப பிள்ளைங்களெல்லாம் அழைச்சு அவங்க செவி உடனே ஆமான்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு இங்க ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பசங்க எல்லாம் முன்னாடி ஒரு சில பசங்க போனா அந்த பசங்க முறுமுறுக்கலாம் இல்லை, கோவப்படலை. ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கோவப்படுவாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ சந்தோஷமா. அப்போ அதுவே ஆண்டவர் கீழ்ப்படுகிற ஒரு பணியா நான் பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த மாதிரி நான் இங்க வந்து பணி செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய மக்கள் 64 கிராமங்களுக்கும் இங்க பணி செஞ்சேன், சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்க்கெல்லாம். இப்போ 2016 18 எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. என் முகம் கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், கம்ப்ளீட்டா டேர்ன் ஆகி ஒண்ணுமே செய்ய முடியல. இங்க நான் நல்லா பணி செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த இந்த நம்ம கான்வென்ட்டுக்கு முன்னாடி கடை இருக்குல்லையே, அதுக்கு பின்னாடி தான் பெரிய வீடு கட்டணும். நல்ல அழகான வீடு, அந்த வீடு சூப்பரா இருக்கும், ப்ரேயர்ஃபுல்லா இருக்கும். இது கல்லறை இருக்கிறதுனால யாரும் இந்த பக்கம் வரமாட்டேன்ட்டாங்க. இந்த வீடு கட்டினது என்ன அதிசயம்னா, எனக்கு பணம் கையிலேயே இல்லை. அப்போ என்ன, ஒரு ஃபாதர் வந்து இங்கே நிறைய மக்கள் ஜெபத்துக்கு வரவும் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமானதுனால ஜோஷ்வாக்கு தனியாக வீடு கட்டணும்னு சொல்லி இங்கே கட்ட, நான் மாட்டேன், நான் கான்வெண்ட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இங்கே 2 சாட்சி ஆண்டவர் காமிக்கணும். ஒன்று வந்து நான் போர் போட சொல்லுவேன், அதுலேருந்து தண்ணி வரணும். அது தண்ணி வந்துச்சுன்னா ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நீங்கள் அனுமதிக்கீங்க. ஏன்னா இந்த இடத்துல 3000 அடி போட்டால் கூட தண்ணி கிடையாது, 4000 அடி தண்ணி. அப்போ போர்க்காரன் வந்துட்டான், அவன் பணமும் கேட்டான். நானும் 70,000 ரிவ்யூஸையும் கொடுத்துட்டேன். அவன் சொல்கிறான், இது மெண்டல் போல தெரியுது, பணத்தை கொடுத்துட்டு தண்ணி வராத இடத்துல போர் போட சொல்லுதுன்னு சொல்லி நான் இங்கே போட்டு போய் கார்மேலில் நற்கரணையில் உக்காந்துட்டேன். உட்காந்துருக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இங்க வந்து இடம் வாங்குவேன், இதெல்லாம் எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. நான் உண்மையிலே ஒருவேளை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எச்சி இலையில எல்லாம் கிடக்கிறத தான் எடுத்து சாப்பிட்ருக்கேன். பாளையங்கோட்டையில் நிறைய நாள் எச்சி இலையில ஹோட்டலில் வச்சு மிச்சம் மீதி தான் சாப்பிட்ருக்கேன் நான். என்னோட சாட்சியை கேட்டால் எனக்கே அழுக வரும். ஆனால் ஆண்டருடைய பராமரிப்பு மட்டும்தான். அந்த தெய்வீக பராமரிப்பில் நம்ம வாழ கற்றுக்கிட்டோன்னா நம்மளை யாரும் டச் பண்ண முடியாது, எந்த தீமையும் நம்மளை அணுகாது. துன்பங்கள் வேணா நமக்கு இருக்கும், ஆனால் அந்த துன்பங்களை ஆண்டவர் மாற்றி தருவார். ஆண்டவரோட சேர்ந்து நம்ம பாடுபட கற்றுக்கிட்டோன்னா, அந்த பாடுபடுறதுன்றது இந்த மாதிரி பாடுகள் தான். அப்போ அவன் போர் போட்டான். 1/2 கழிச்சு ஒருத்தன் ஓடி வந்தாங்க, கான்வென்ட்ல கத்துனா, சார் தண்ணி வருது, 30 அடியிலிருந்து தண்ணி, அந்த பக்கத்து வீடு இருக்குது, அந்த 2வது ஃப்ளோர்ல இருந்து பிரதர் நீங்க போய் பாருங்க, 2வது ஃப்ளோருக்கு அடிக்குது தண்ணி. நான் சொன்னேன் ஒரு 100 அடியாவது போடுன்னே. அவன் சொன்னான் முடியவே முடியாது, 60 அடிக்கு மேல அந்த பவர் இல்லை.
60 அடிக்கு மேல தண்ணி போக மாட்டேது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த அந்த கார்னர்ல போர் போட்டாங்க. 2000 அடி போட்டு தண்ணியே இல்லை, தண்ணியே இல்லை. இங்க எல்லாருக்குமே ஏப்ரல் மேலாம் தண்ணி விலைக்கு வாங்குவாங்க இங்க எல்லாருமே. ஆனா இங்க மே மாசத்துக்கு அவ்வளோ தண்ணி வரும். அந்த அந்த ஊருக்கு மேல மக்கள் இருக்காங்க, 200 குடும்பம் இருக்காங்க. அந்த ஓஸ் போட்டு வச்சிருக்கேன், அதுல தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. இப்ப நான் இந்த வியூரை விட்டு போய் 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு பிரதர்னால தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அப்படி வழி நடத்தினார். அப்ப எனக்கு அந்த ஃபேஸ் பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையில ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அற்புதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அதிசயம், ஒவ்வொன்றுமே அற்புதம் அதிசயம். நான் வந்து யார்கிட்டையும் போய் ஏமாத்திட்டு வரல, போய் சொல்றேன். ஆண்டுடைய தரிசனத்துல உழைச்சு அவருடைய காட்டின வழியை மட்டும்தான் நான் நடந்தேன். எப்ப பார்த்தாலும் நான் ஜெபமாலை சொல்லிட்டே இருப்பேன். நைட்ல கூட அந்த ஜெபமாலை சொல்லி அது மண்டையில நமக்கு ஊறிடும். அதை சொல்ல ஆரம்பிச்சா, அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சா மண்டையில தன்னால ஊற ஆரம்பிச்சிரும். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொன்றும் சொல்றப்ப இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்தாவியே உமக்கு நன்றி, அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப நமக்கு நம்ம 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 நடந்து போறப்பயே அது நம்மள்ட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கூட வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 2016 நான் ஃபேஸ் பெரலைஸ்ட் போயிட்டேன். அப்போ அங்கே ஊரில் தியானம் உட்காந்துருக்கிறேன், ப்ரேயர் பண்ணிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் கூலிங் பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்ட்டு. நான் ஒர்க் பண்ணுறது வேற மேனேஜ்மெண்ட்டு, நான் இருக்கிறதும் வேற டிஸ்ட்ரிக்ட். அப்போ என்கிட்ட 2 பேர் வந்தாங்க, ஒரு 2 டைரக்டர்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. அவங்க ஃபுல் பிராமின்ஸ். இன்னைக்கு கூட போய் பார்க்கலாம், அவங்க டேபிளில் பைபிள் இருக்கும். அவங்களுக்காக நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். அவங்க ஞானஸ்நானம் வாங்கியிருக்காங்க, கேத்தலிக்கில் தான் பைபிள் வாங்கியிருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து கேத்தலிக்கை விட்டு மட்டும் இது பண்ணக்கூடாது. அப்போ ஞானஸ்நானம் வாங்கி அவங்க பேரே, அவர் பேர் கருப்பசாமி. அப்படி பயங்கரமான வல்லமையோடு இருப்பாங்க, அவ்வளோ ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போது அவர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், நீ ட்ரான்ஸ்ஃபர். இது எப்படி நடக்கும் மாதா மாதிரி, இது எங்கன்னா நடக்கும், ஏன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ அவர் சொன்னார், ஒரு போஸ்ட் சர்ப்ளஸ் போஸ்ட் இந்த ஸ்கூலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலருக்கு 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கல. 1 மந்த்ல எனக்கு எல்லாம் நடந்து நான் பெரியகுளத்துக்கு டிரான்ஸ்ஃபரில் போயிட்டேன். 10 நாளில் எனக்கு சம்பளம் வந்துருச்சு. யாருக்காவது நடக்கு. இது வேற மேனேஜ்மெண்ட், பெரியகுளம் அது வேற மேனேஜ்மெண்ட், வேற டிஸ்ட்ரிக்ட், வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை அங்கே போய் உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் தான் அங்கே போய் உட்காந்ததுக்கு பிறகுதான் அங்கே எல்லாருமே நிறைய இந்த கிறிஸ்துவை அறியாத மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள். அப்போ அவங்க மத்தியில தான் நான் போய் முத ஒரு வீடு வாடகைக்கு குடியிருந்தேன். நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா நான் அங்க வாழ்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அங்க இருக்கிறப்ப என்கிட்ட ஒரு அக்கினி மாதா காட்சி கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு இது. அந்த மாதிரி மாதா பார்த்துருக்க மாட்டீங்க, பிரதர் மட்டும் பார்த்துருக்கான்னு. அப்போ அங்க அந்த ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன் பைபிள் வச்சு. அந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்க வீட்டில் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ 7 பேர் வந்து அவ்வளோ மாதாட்ட பக்தியோட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, இயேசு அறியாத மக்கள். அப்போ இதுதான் ஆண்டவர் சொன்னாரா, நம்ம வந்து மக்களோட மக்களா வாழ்றப்ப அப்பதான் நான் வெளிப்படுத்தினாங்க, இனி நம்ம ஒரு சபைக்கு சேரணும் ஒரு பிரதரா. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த சபையில ஸ்கூல் இருக்கக்கூடாது, பணம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, ரொம்ப ஏழ்மையா இருக்கணும், மக்களோட இருக்கணும், அவங்களே உழைச்சு சாப்பிட்ற சபையா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அதையும் காட்டி கொடுத்தாரு. மைசூர்ல இருக்காங்க அந்த பிரதர்ஸ், ஜென்ரலே இவ்வளவுதான் ரூம் இருக்கும், இவ்வளோதான் அதில் வாழ்வாங்க, இந்த சின்ன ரூமில் தான். அதில் தான் நான் 2022 இந்த வார்த்தைப்பாடு கொடுத்தேன். நான் வார்த்தைப்பாடு வாங்குறப்ப யாருமே இல்லை, நானும் எங்கள் ஃபவுண்டர் மட்டும்தான். மற்றவங்களுக்குலாம் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், அவர் எங்கள் ஃபவுண்டர் கேட்டால், உனக்கு யாருமே இல்லையா, ஒருத்தர் கூட வரலையா இவ்வளோ நாள் பண்ண சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 1000 ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க, இந்த பக்கம் 10,000 வானதூதர்கள் நிற்கிறாங்க, புனிதர்கள் நிற்கிறாங்க. பிரதர் எனக்கு என்னத்துக்கு எடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவரே தச்சு வச்சுருந்தாங்க இந்த உடுப்பை, தச்சு வச்சதை போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் மக்களோட மக்களாங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நிறைய அற்புதங்கள், ஈவில் ஸ்பிரிட் விரட்டுறதுக்கும் நிறைய வாலிப பிள்ளைகளை தொடுறதுக்கு. ஆனால் எனக்கு இந்த ஒரு 3 மாசமா ஆண்டவர் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு, இனி கத்தோலிக்க திருச்சபையில வார்த்தைகளை விதைக்கணும். பைபிள் இல்லாதது எதுவுமே இல்லை. பிரதர் சொன்ன மாதிரி பைபிள் இல்லாத எதுவுமே இல்லை. நீ நோயோட இருக்கிறியா, அதுல போய் பாருங்களேன், சங்கீதத்துல இருக்கும். மனசு கஷ்டத்துல இருக்கிறியா, உன்னால முடிவெடுக்க முடியலையா, உனக்கு வந்து பயங்கர பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, ஃபுல் அண்ட் ஃபுல் வேதத்துல தான் இருக்குது. அதை நம்ம படிக்க மாட்டோம், அதை நம்ம தியானிக்க மாட்டோம்.
அந்த இதை செய்ய மாட்டோம். அதனால அந்த வார்த்தைகளை கொடுத்து வாசிக்க வச்சாதான் நல்லது. நேற்று ஒரு பையன் பைபிளை வாங்கி பார்த்தேன், பிளைடு உள்ள இருக்குது, அந்த பைபிளுக்குள்ள பிளட்டோட இருக்குது. அவ்வளோ அந்த பிளேடு ஓப்பன் பண்ண முடியல. அப்போ பைபிளே யூஸ் பண்ணவே இல்லை, தொடவே இல்லை, அதை வாசிக்கவே இல்லை. அது எப்படி இருக்கும் எனக்கே தெரியல. அது கஷ்டமா இருந்துச்சு. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில அந்த மாதிரி வரக்கூடாது. இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சு அதை தியானிச்சு அதன்படி வாழ்ந்தாதான் நமக்கு மீட்பு உண்டு. மறு உலகுன்னு ஒன்று உண்டு, கண்டிப்பா உண்டு. அது மீட்பு உண்டு. இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு தூரம் அழிவுகள் நடக்குது. அது நமக்கு வர்றதுக்கு காலதாமதம். ஆண்டவர் நிறைய எச்சரிக்கை காமிச்சார். அதனால இனி இந்த மாதிரி ஆன்மாக்கள், கத்தோலிக்க திருச்சபையும் இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை கட்டி வச்சு எழுப்ப போறார் ஆண்டவர். நிறைய அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்கவுங்க சொந்த குடும்பம், சொந்தத்தை என்ஜாய் பண்ணணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் இத்தனை பேரை இவங்களை ஏற்படுத்தி, இவங்கள எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பாரு. அப்போ ஏற்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் அழகா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த தியானம் நடத்துறது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஃபினான்சியல், ஃபுட்டு, ட்ராவலிங், கேரிங் எல்லாமே பார்க்கணும். நிறைய இதை பார்ப்பாங்க. ஆனால் அதையும் தானே அவங்க ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் நம்பி உங்களை இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக வந்து, அதனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபிங்க. வாலிப பிள்ளைகள் எங்களை போல நாங்களாம் ஃபாதர் ஆக மாட்டோம், பிரதர் மட்டும்தான். ஃபாதர் ஆகிறது ஈஸி. ஆனால் பிரதர்னா மக்களோட வாழணும், நம்மளே வேலை செஞ்சு வாழணும், நம்ம கடவுளுக்குரியதனை காப்பாற்றணும். நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்குலாம் இன்னும் எங்கள் அப்பா அம்மா எதுவுமே வரல. இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு இப்போ எங்கள் அப்பா அவங்க சொத்தை எழுதி கொடுத்தாரு வீடு கட்டுறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கோயிலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர், என்ன இந்துக்கள், ஆனால் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, என்னை சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஸோ என்னை தொட்ட ஆண்டவர் அவங்களையும் கண்டிப்பாக தொடுவார். அதனால் வாலிப பிள்ளைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன வயசுலேருந்தே எவ்வளவோ உலக ஆசைகள், எவ்வளவோ இதெல்லாம் கடந்த ஆண்டவனை கூப்பிட்டு இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் ஐம் கெட்டிங் கவர்மெண்ட் சேலரி, நல்ல சம்பளம் வாங்குறேன். ஆனால் எப்படினாலும் வாழலாம், என் இஷ்டத்துக்கு வாழலாம். தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், ஊர் சுற்றலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அந்த வாழ்வுக்கு என்னை முழுமையாய் கொடுத்து வாழணும்னு விரும்புகிறேன். அதில் தான் நான் ஆண்டவரோட வாழ விரும்புவேன். அதனால் நானே குக்கிங், கிளீனிங், வாஷிங், ஷாப்பிங், டீச்சிங், ப்ரேயர், கவுன்சிலிங், டூயிங் வித் த லவ் ஆஃப் காட், ஆண்டோடைய தெய்வீக பராமரிப்பில் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு யாராவது வரணும்னா என்கிட்ட சொல்லலாம், பிரதர்ட்டையும் சொல்லலாம். அப்புறம் பிரதர் வந்து இப்போ ஊழியத்தை இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், புதுசாக செஞ்சுட்டு இருக்கிறார். உங்களை போல நிறைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் தேவை இந்த ஊழியத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு. இனி நம்முடைய திருச்சபையும் நம்முடைய இந்த தெய்வீக பணிகளும், நற்செய்தி பணிகளும் நம்முடைய இளைஞர்கள் கையில். நீங்கள் பைபிளை வாசித்து, நீங்கள் பைபிளை எடுத்து வார்த்தைகளை உள்வாங்கி அதை ரசித்து சுவைச்சு சாப்பிட்டா தான் பிறருக்கு கொடுக்க முடியும், திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும். எனவே தயவு செய்து ஆண்டோடைய நாமத்தினால உங்களை கேட்குறேன், நீங்களும் நிறைய பைபிள் படிக்க முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அவரை நம்பி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 1 கோடி ஆசீர்வாதம் நமக்கு தருவார். ஸோ டைம் ஆயிடுச்சு. நான் வந்து பிரதருக்கு 25 பைபிள் பிரதர்கிட்ட கொடுத்துருக்கேன். யாராவது பைபிள் இல்லாதவங்க, எனக்கு தேவைப்படுன்றவங்க மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. யாராவது இல்லைன்னா பிரதர்கிட்ட சொல்லுங்க, பிரதர் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தருவாங்க பைபிள். சரி, ரொம்ப நன்றி பிரதருக்கு, ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எங்கள் வீட்லேயும் நிறைய ஜெபம் நைட்லாம் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் மட்டும். Shall we pray together? நல்ல உருக்கமா பாடி ஜெபிக்கணும். ஆனவரே, இந்த ஜோஷா பிரதரை தொட்ட என்னையும் தொடுங்க, எங்க குடும்பத்தை தொடுங்க, என் படிப்பை தொடுங்க, என்னுடைய இயலாமைய, என் வேலை இல்லாம இருக்கிற சூழ்நிலை, என் குடும்பத்துல பாரமா இருக்கிற சூழ்நிலை, இதெல்லாம் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒருவேளை சிரிச்சுட்டு வேடிக்கை பார்க்கறவங்க கூட ஆண்டவர் நெத்தியில டக்குன்னு தட்டுவாரு, வாடான்றாரு. அப்படிதான் தொடுவார். எனக்கெல்லாம் அடைக்கப்படாத கதவுகள், அடைக்கப்பட்ட கதவெல்லாம் திறக்கப்பட்டுச்சு, உடைக்க முடியாதெல்லாம் திறந்துச்சு. அவர் வாழ்னத்தின் பல கனிகளை தொட்டு எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாமே நமக்கு செய்வார். என்னன்னா நம்முடைய இதயத்தையும் மனதையும் அவர்கிட்ட திறந்து காமிச்சா போதும், அவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா திறந்து விட்டுருவார். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. பாய்ஸ் கை தான் தட்டணும், 2 கையும். பாய்ஸ் சவுண்ட் மட்டும் எனக்கு கேட்கவே இல்லை. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன்,
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். சத்தமா, சவுண்டா, வாயை துறைங்க, அப்பதான் வாயில எல்லாம் நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். இன்னும் ஆர்வமா முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இது எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீர். முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இன்னும் ஆர்வமாய் எழுரோய் எல்ரோய் சுகம் கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் எம்மை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி சொல்லி மெய் ஸ்துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் புகழுகிறோம். என் அன்பார்ந்த பிள்ளைகளே, இதோ உங்களது முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு ஆண்டவரை ஸ்துதியுங்கள். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே இந்த வாலிப பிள்ளைகளை சந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் அழைக்கிறவர், நீர் உண்மையில தேவன், நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், வல்லமையின் தேவன், காண்கிற ஒரே மெய்யான தேவன் அப்பா. நீ விடுதலை கொடுக்கிறவர், நீர் பலன் கொடுக்கிறவர், நீ சக்தி கொடுக்கிறவர், நீ ஜீவன் கொடுக்கிறவர் அப்பா. யாருமே பார்க்க முடியாத அதிசயங்களை நீ செய்கிறவர் தேவனே. ஆமாண்டவரே, ஆண்டவரே, மனிதர்களும் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன் இயேசுவே. ஆமாண்டவரே, இதோ இந்த வாலிப பிள்ளைகள் எத்தனையோ கனவுகளோடு, ஆமாண்டவரே, இந்த 4 நாள் இந்த பொங்கல் விடுமுறையிலே அநேக வாலிப பிள்ளைகள் ஏதோ ஆசைகளுக்கு தனது நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே இதோ முழுமையா மது வார்த்தையை ரசிக்கவும், மது அபிஷேகத்தை ருசிக்கவும், மது வல்லமை பெற்றுக்கொள்ளவும் இதோ இந்த பொன்னான நேரத்தை இங்க கொடுத்திருக்கிறார்கள்.
தொலைபேசியிலும் ஆண்டவரே மொபைலிலும் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த பிள்ளைகளை இங்க கொடுத்திருக்கிறீங்க. இவர்களை வெறுமை அனுப்ப என் பிள்ளை இதோ ஊற்றுகிறேன். உங்களிடத்திற மனப்பாவனைகள், மனப்பாடுகள், மன போராட்டங்கள், நோய்கள், குழப்பங்கள் அனைத்தையும் இதோ என் சிலுவையிலிருந்து வழிநடைய ரத்தத்தாலும் தண்ணீரினாலும் உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கள் பாதம் வரைக்கும் உங்களுடைய இருதயம், நுரையீரல், பெருகுடல், சிறுகுடல் அனைத்து பகுதிகளை ஆண்டவரே இதோ விரட்ட கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இதோ தேவாதி தேவனுடைய வல்லமை இந்த கூடாரம் முழுவதும் நிரம்பி வந்திருக்கிறது. அப்படி அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறது. தண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இதோ நீ அஞ்சாதே என்று அவர்களை தட்டி கொண்டிருக்கிறார். வாதே உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி நோயினாலும் பீடிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை தொட்டு குணப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனே உமக்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்காலத்தை நினைச்சா கலங்கி போயிருக்கிற இருளாக இருக்கிறதே என்று சொல்லி மனவேதனையில துடிக்கிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நான் உன் தேவன். இதோ நான் உனக்கு வளமான எதிர்காலத்தை யாருமே பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் யாருமே திறக்க முடியாது பூட்டுகிறவருமான உனக்கு இதோ வானத்தின் பல கனிகளை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமாண்டவரே, உன்னையும் உன் வேலைகளை ஆசிரியப்பேன் என்று சொல்கிற கிருபைக்காய் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை நீங்க முழுமையாய் தொடுறதுக்காய் ஆண்டவரே ரீமா ரீஜா ரீஜா ரீப ரீஷதரிலி கரிபா லூபரி ஷதரிலி கரிபா இதோ கழுதையிலே இதோ அழுக்கு துணிகளை சுமந்து போவது போல உங்களுடைய பாவங்களையும் எல்லா தலைவருடைய பாவங்களையும் கழுவி எடுத்து இதோ துவைத்து தூய்மாக்குகிறேன் என்று சொல்கிறார். இதோ என் சிலுவையினுடைய ரத்தத்தினால் கழுவுகிறேன் என்று சொல்கிறார். உங்களுடைய பாடுகளை கழுவுகிறேன், உங்களுடைய துக்கங்களை கழுவுகிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை கழுவுகிறேன், உங்களுடைய போராட்டங்களை கழுவுகிறேன், உங்களுடைய வாலிப வயதில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் எல்லா பாவங்களையும் கழுவுகிறேன் என்று சொல்கிற தேவனை நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கூட அப்பா இதோ பல குழப்பத்துல யாரிடமே ஷேர் பண்ண முடியல, யாருமே நம்ப முடியல. இந்த உலகத்துல என் சுத்தி இருக்கிறவர்களை எனக்கு எதிரி என்ன செஞ்சிருக்கிற எல்லா மனபாரங்களை நீ கழுவி துடைக்கிறக்கா ஆண்டவரே. குறிப்பாக பில்லி சுனிய கட்டுகள், தீய சக்திகள், கொல்லிவாய் பிசாசுகள், விரியம்பாம்பு குட்டிகள், அசுத்தாவிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்தை சுற்றி பாரிக்க கட்டுகளுக்குள்ள, மாய மந்திரத்துக்குள்ள, அசுத்தாவிகளுக்குள்ள, ஏவுதலுக்குள்ள, பொறாமை, போட்டி, வண்ட நாவிகள், தீய சக்திகளுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் ரத்தத்தினால் கழுவி துடைத்து தூய்மையாக்கி பரிசுத்தமான அபிஷேகமான ஆசீர்வாதத்தையும் வல்லமை, கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தொடர்க்கா இதோ தேவாதி தேவன் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார். வானத்தின் கதவுகள் திறக்க இதோ வானதூதர்கள் புடைசூழ தேவாதி தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார், வல்லமையை ஊற்றுகிறார். இதோ நீங்கள் சாட்சிகள் காண்பீர்கள், வல்லமையை உணர்வீர்கள் என்று சொல்கிறார். இந்த தெய்வீக மீட்பர் இதோ வெள்ளாடை அணிந்து அங்கியாவை உங்களிடையே அமர்ந்து தொடுகிறார் என்று சொல்கிறார். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடுங்க, ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் தூய வல்லமையில நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கின்ற பரிந்து பேசுகின்ற ஆரோக்கிய அன்னையை, அனைத்து புனிதர்களை, புனிதர்களை, வானதூதர்களை தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபித்து குருசான குருசம், கட்டுண்ட குருசம், காவலாய் வந்த குருசம், தொட்டிலும் தண்ணீரும் சிங்காரமிடையே அலங்கரிக்க வந்த குருசம், 7 கோணங்கள் 16 திசைகளில் வைத்து இவர்களுக்கு முன்னும் பின்னும் வலது கிடக்குமா வைத்து ஆசீர்வதித்து இவர்களை வழிநடத்தினோடு ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா நிறைவேறுவது.